வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான அரசியல் தகவல்கள் வந்திருக்கு. ஆளுநர் RN ரவி கொடுத்த IPS IAS ஆஃபீஸர்ஸ் லிஸ்ட், களத்தில் இறங்கும் அமலாக்கத்துறை, திமுக அமைச்சர்கள் ரகசிய திட்டங்கள், மிரட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் விசிக நிர்வாகிகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச போறோம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனாலும் நம்ம அறிவாலயத்து சோர்ஸ் மூலமா கூடுதலா சில தகவல்கள் நமக்கு கிடைச்சது. அந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம அறிவாலயத்து சோர்ஸ் சொன்னதுபடி திமுக கூட்டணியில குழப்பம் இருந்தது உண்மைதான். தொகுதியும் கொடுத்து செலவுக்கு பணமும் கொடுங்கன்னு கூட்டணி கட்சிகள் திமுக தலைமை கிட்ட கேட்டது கூட உண்மைதான். ஆனா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. தொகுதி கொடுக்கறோம், செலவுக்கு பணமும் கொடுக்கறோம், அது மட்டும் இல்லாம சின்னமும் கொடுக்கறோம்னு எல்லா கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் திமுக தலைமை சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பா மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகளுக்கு சந்தோஷம்னு சொன்னாங்களே அப்படின்னு நம்ம அறிவாலயத்து சோர்ஸ் கிட்ட கேட்டோம். சந்தோஷமா காட்டிக்கிறாங்க. அதாவது தொகுதி, சின்னம், செலவு எல்லாமே ஓகே தான். ஆனா திமுக தலைமையில இருந்து வேட்பாளர் லிஸ்டும் கொடுத்திருக்காங்க. இவங்களைத்தான் நிறுத்தணும், உளவுத்துறை அறிக்கை இப்படித்தான் வந்திருக்குன்னு விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லோருக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த லிஸ்ட்டை திமுக கொடுத்திருக்காங்க. அதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னங்க இது, அவங்கவங்க கட்சி வேட்பாளரை அவங்க தானே செலக்ட் பண்ண முடியும்னு நம்ம கேட்டோம். அப்பதான் பழைய காட்சிகளை ரிவைண்ட் பண்ணி சொன்னாரு. அதாவது திமுக கூட்டணி வேண்டாம், விஜய் கட்சியோட கூட்டணிக்கு போவோம்னு காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து ஒரு டீம் கட்சியை உடைக்க பிளான் போட்டாங்க. விசிக, விஜய் கட்சி கூட பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆளூர் ஷானவாஸ், வன்னியரசு, ரவிக்குமார் மூலமா கட்சியை உடைக்கிற வேலையை பார்த்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில சண்முகம் கொஞ்சம் அதிகமா பேசின உடனே கனகராஜ் மூலமா கட்சியில குழப்பத்தை உண்டாக்க முயற்சி செஞ்சாங்க. இப்படி எல்லாமே திமுக கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில இப்போ இருக்கிற 17 எம்எல்ஏக்கள்ல 12 பேரு திமுக எம்எல்ஏ மாதிரி தான் இருக்காங்க. வேல்முருகன் தவிர திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் யாரும் தங்களோட தொகுதி பிரச்சனையை கூட சத்தமா பேச மாட்டாங்க. அவ்வளோ தூரம் திமுக எம்எல்ஏ மாதிரியே சட்டசபையில இருப்பாங்க. அந்த நிலை தொடரணும்னு திமுக நினைக்கிறாங்க. எதிர்கட்சி வரிசையில உட்கார குறைஞ்சது 28 இடத்துலயாவது திமுக ஜெயிக்கணும். அதனால கூட்டணியையும் விட்டுறக்கூடாது, திமுக மாதிரியே செயல்படணும்னு இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம். ஓஹோ, இதுக்கு பேரு தான் ஜனநாயக பூர்வமான கூட்டணியா அப்படின்னு கேட்டோம். ஆமா, அப்படித்தான்னு சொன்னாரு. அப்படியே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம்ல இருந்து முக்கியமான தகவலும் வந்தது. டீமோடையே அதன் கூடுதல் விவரங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். தமிழ்நாட்டில இருந்து மேற்கு வங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தமிழக ஆளுநர் KN ரவி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த லிஸ்ட்ல அமைச்சர்களோட ஊழல் பட்டியல் மட்டும் இல்லாம அதிகாரிகளோட ஊழல் பட்டியலும் சேர்ந்து இருந்திருக்கு. அதாவது திமுக அமைச்சர்களுக்கு ஆதரவா கரவேட்டி கட்டாத திமுக நிர்வாகிகள் போல செயல்படுற IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ் லிஸ்ட் ஒன்று ரெடி ஆயிருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு கேட்கறவங்க பட்டியலையும் எடுத்திருக்காங்க. தேர்தல் நேர்மையான முறையில நடக்கணும்னு திமுக அதிகாரிகளை மாத்தணும்னு தேர்தல் ஆணையம் முடிவுக்கு வந்திருக்காங்க. சில IAS IPS ஆபீசர்ஸை தேர்தல் பணியில ஈடுபடாம காத்திருப்பு பட்டியலில் வைக்கவும் முடிவு செஞ்சிருக்காங்க. சில பேரை கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கத்துக்கு எலெக்ஷன் டியூட்டி பார்க்க அனுப்பி வைக்கலாம்னு தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சிருக்காங்க. முக்கியமா தலைமைச் செயலகத்துல இருந்துகிட்டே அரசு சம்பளத்துல திமுகவுக்கு வேலை செய்யற அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தோட முழு கண்காணிப்புல இருக்காங்களாம். சீக்கிரமா அதிரடி அறிவிப்புகள் வருமா, அடுத்தடுத்து செக் வைப்பாங்களாம். இதையெல்லாம் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம் டீட்டெயிலா சொன்னாங்க. அதிகாரிகள் லிஸ்டையும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அவங்களோட நலன் கருதி பொது வெளியில வெளியிட வேணான்னு நம்ம எடிட்டோரியல் டீம் முடிவு செஞ்சதால தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்பு வரும்போது பொதுமக்களே தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நாமளும் நம்ம நிகழ்ச்சியில சொல்லல. தேவைப்பட்டா அடுத்த நிகழ்ச்சியில நம்ம அவங்கள அம்பலப்படுத்தலாம். அப்புறமா அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையமும் இணைந்து சென்னையில தனியா கண்காணிப்பு பணியில இருக்காங்க. சுங்கத்துறை, அமலாக்கத்துறை, GST கண்காணிப்பு, வருமான வரித்துறை அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒரு டீம் தமிழகத்துல இறங்கி இருக்காங்க. மத்திய அரசு அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களா இருக்காங்க. இந்த முறை இந்த டீம்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலான்னு திமுக அமைச்சர்கள் பிளான் போட்டிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் கண்காணிப்பு வளையத்துல வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் அதிகாரிகள் தவறு செஞ்சா உடனே மத்திய அரசின் அதிகாரிகள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு கண்காணிப்பு வளையத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KN நேரு, மூர்த்தி இவங்க தான் முதல் டார்கெட்.
ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே மதுரையில் ரகசியமாக பரிசு பொருள் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்போதும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கும் திமுக அமைச்சர்கள் சும்மாவா இருப்பாங்க? அதனால அவங்கள எல்லாம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. மாநில அரசின் அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள், தொழிலதிபர்கள் மூலமா பணத்தை இடமாத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க திமுக அமைச்சர்கள் போட்ட பிளானையும் திமுக நிர்வாகிகளே தேர்தல் ஆணையத்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா கடைசியா ஒரு தகவல் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துச்சுங்க. திமுக எம்பி முதல்வர் ஸ்டாலினோட தங்கை கனிமொழிக்கு மாநில அரசியலுக்கு வரணும், சட்டசபைக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசையாம். அவங்க அப்பா இருக்கும்போதே சென்னையில போட்டி போட முயற்சி செஞ்சாங்களாம். அப்போ குடும்ப சண்டை இருந்ததால அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கலையாம். இப்போ ஸ்டாலின் கிட்ட திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருச்செந்தூர், ஆலங்குளம், பாளையங்கோட்டை 3 தொகுதியில ஒரு தொகுதி கொடுங்கன்னு கனிமொழி கேட்டாங்களாம். ஸ்டாலின் முதல்ல சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா வீட்டில் அதெல்லாம் வேணாம், உதயநிதி அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். ஏற்கனவே அழகிரி சண்டை, ஸ்டாலின் சண்டையே குடும்பத்துல பெரிய குழப்பத்தை உண்டாக்கிச்சு. இப்போ கனிமொழி டீம், உதயநிதி டீம்னு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சா குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல் வந்துரும்ல, கட்சியும் 2ஆ உடஞ்சிரும்னு பயம் காட்டிட்டாங்களாம். ஆனா ஸ்டாலின் இதை நேரடியா கனிமொழி கிட்ட சொல்லவே இல்லையாம். ஸ்டாலின் குடும்பத்து உறுப்பினர்கள் வேறு சிலர் மூலமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கனிமொழி குடும்பத்து சண்டையா உட்கட்சி சண்டையான்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்களாம். அடுத்ததா வேட்பாளர்கள் லிஸ்ட்லயும் உதயநிதி கொடுத்த பேர் தான் அதிகமா இருக்குதாம். கனிமொழி கொடுத்த லிஸ்ட்டை மாத்திட்டாங்களாம். கனிமொழி சில கட்சிகளை கூட்டணியில சேர்க்கவும் முயற்சி செஞ்சாங்களாம். அதுவும் நடக்கலையாம். இப்ப நடக்க போற தேர்தலுக்கும் தமிழ்நாடு முழுக்க உதயநிதி மட்டும் சுற்றுப்பயணம் போகட்டும்னு சொல்லிட்டாங்களாம். கனிமொழிக்கு உறவினர்கள் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு மட்டும் கனிமொழி பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுத்திருக்காங்களாம். எல்லாம் எதிர்கால அரசியல் கணக்கு தானா. இப்படி பல விஷயங்களை நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம் டீட்டெயிலாக சேகரித்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே. மேலும் பல அரசியல் தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.